டியூட்டி அப்போ எங்கே போயிருந்தீங்க? இப்போ தான் வரீங்க. 8 o'clock உங்களுக்கு டியூட்டி இப்போ தான் வரீங்க. இப்போ யார் யார் டியூட்டியில் இருந்துருக்கணும்? அப்போ ஸ்டாஃப் நர்ஸ் யார் பேர்? எந்த டாக்டர்? யாருமே இல்லையே. என்னம்மா இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி 5 டாக்டர் டியூட்டியில் இருந்ததுன்னு எத்தனை டாக்டர் போஸ்டிங்? 5. எவ்வளோ நர்ஸு? 4. 9 பேர். அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாஃப்லாம் எத்தனை பேர்? எத்தனை பேர்? எவ்வளோ பேர் இருப்பாங்க உங்களெல்லாம் சேர்த்து? 14 பேர் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் கூட இல்லை. காலையில் 8 மணிக்கு யாருக்காவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட ஒரு உட்காந்துருக்காரு. என்ன நிர்வாகம் உங்களுக்கு இப்போ தான் டியூட்டியா? எங்கள் அட்டண்டன்ஸ் இருக்கு. இப்போ யார் யார் எழுத வேண்டும்? வேலூரில் இன்றைய தினம் அரசு பல்நோக்கு மருத்துவமனையானது திறக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அந்த விவகாரத்திற்காக பயணப்பட்ட அமைச்சர் மேல்விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு பணியில் இல்லாத மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருள். என்ன நடந்தது? விரிவான விவரம். வணக்கம். மேல்விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியில் இல்லாத மருத்துவர் மற்றும் செவிலியர்கள், காவல் உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்தும், அதே போல் வட்டார மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மா. சுப்பிரமணியன் செயலால் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பல்நோக்கு அரசு மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மருத்துவமனை துவக்கி வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வழியாக சென்றபோது ஆற்காடு அடுத்த மேல்விசாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் இன்று காலை 7:45 மணிக்கு திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு கர்ப்பிணி பெண் ஒருவர் மருத்துவமனை பரிசோதனைக்காக காத்திருந்தபடியும், அதே போல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பொதுமக்கள் மருத்துவமனை வளாகத்தின் வெளியே காத்திருந்தபடியும் கண்ட காட்சியை பார்த்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவரிடம் சென்று இது குறித்து கேட்டறிந்த போது, காத்திருக்கும் இடத்தில் முறையான அடிப்படை வசதிகள், மின்விசிறி, இருக்கை, குடிநீர் என எதுவும் இல்லாதது என அவரிடம் குற்றம் சாட்டினார். அப்போது காத்திருக்கும் அறையை கூட திறக்காமல் இருந்ததை கண்டு அவர் விசாரணை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் 6 ஊழியர்கள் என யாரும் சுகாதார நிலையத்தில் சரியான நேரத்தில் வராத காரணத்தால் இது பற்றி உயர் அதிகாரிகளிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் செவிலியர்கள், காவலர்கள் என 3 பேரையும் சஸ்பெண்ட் செய்தும், அதே போல் இந்த மருத்துவமனை கண்காணிக்காத வட்டார மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க உள்ளதாகவும், அதன் பின் அந்த விளக்கம் கேட்ட பின் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு எச்சரிக்கை மேற்கொண்டார் மா. சுப்பிரமணியன் செயலால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. அதே போல் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இது போன்ற தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மருத்துவமனைக்கு முன் அறிவிப்பு என்று இது போன்ற ஆய்வுக்கு செல்லும்போது மருத்துவம் மற்றும் செவிலியர் இல்லாததால் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்வது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.